வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டில் வெண்டைக்காய்னாவே பிடிக்காதுன்னு குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களா? பெரியவங்களாம் வெண்டைக்காய் எதுக்கு செஞ்சேன்னு திட்டுறாங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தாங்க எனக்கு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ் தாங்க இந்த வெண்டைக்காய் கிரேவி. இதை எப்படி செய்யறது இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேலம் புனிதாஸ் ரெசிபீஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வெண்டைக்காய் 400 கிராம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 150 கிராம் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 150 கிராம் இதை அரைச்சி வச்சிருக்கேன். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணது 1/4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், தயிர் 1/4 கப் அளவுக்கு, உப்பு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதோட சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. கிரன்ச்சியாக இருக்கு பாருங்க. பொரிச்ச எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இது கூட தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் சாட்டை பண்ணலாம். தக்காளி வெந்துட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் இல்லை அப்படிங்கிறதுனால நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கமகமன்னு இருக்குங்க. இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பொரிச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போது கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக நமக்கு வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சப்பாத்தியோட சாப்பிட்டு பார்ப்போம். சப்பாத்தியை பரிமாறிக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் கிரேவி பரிமாறிக்கலாம். சாஃப்டான சப்பாத்தி கூட நம்ம கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது லேயராக இருக்கிற சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி லேயராக வரும். நாம் அந்த மாதிரி தேய்ச்சி சுடணும். நான் அதை ஒரு வீடியோவில் காட்டுறேன். இந்த சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. புளிப்பு சுவையோட நல்லா காரசாரமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. சப்பாத்தி, ரோட்டி, நான், ஃபுல்கா இது கூட நல்லா சூட் ஆகுங்க. இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம். இந்த கிரேவி செய்கிறது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.